பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளில் நாம் ஒரு பவர்ஃபுல்லான ஹீலிங் ப்ரேயர் நம்ம ஜெபம் பண்ண போகிறோங்க. உங்களுடைய சரீரத்தில் இரத்தத்தின் அளவு பெருகி உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்குகிறதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் பழைய ஆண்டின் சோர்வோடும் பலவீனத்தோடும் போய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் உங்கள் சரீரத்தை புதுப்பித்து உங்களுடைய இரத்த ஓட்டத்தை அவர் புதுப்பிக்கிறார், இரத்த உற்பத்தியை புதுப்பிக்கிறார். பல நாட்களாக காரணம் தெரியாத ஒரு பலவீனம், தலை சுத்துது, மூச்சு வாங்குது, லோ ப்ரெஷர் இருக்குது, சின்ன சின்ன வேலை செய்யும் போதே உடம்பு அப்படியே தளர்ந்து போயிருது, சோர்ந்து போயிருது. போய் செக் பண்ணி பார்த்தா மருத்துவ அறிக்கையில் உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்குது, பிளட் லோவாக இருக்குது, அனீமியா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்த்து மனம் உடைந்து போயிருந்தால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார், உன் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது மகனே, உன் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது மகளே, அந்த ஜீவன் நான் கொடுத்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, லேவியராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறதுனால இரத்தம் குறைவாகும் போது ஜீவன் சோர்வாக தோன்றும். ஆனா ஜீவனை கொடுத்த தேவன் இரத்தத்தையும் புதுப்பிக்க வல்லவர், இரத்தத்தை உற்பத்தியாவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இது என்னுடைய உடல் அமைப்பு அப்படின்னு சொல்லி நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இது பெண்களுக்கு சாதாரணம்னு சொல்லாதீங்க. வயசானதுக்கு அப்புறம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது உன் அடையாளம் அல்ல, நான் உன் சரீரத்தை, உன் இரத்தத்தை புதுப்பித்து இரத்த ஓட்ட மண்டலத்தையே நான் புதுப்பித்து இரத்தம் உற்பத்தியாகவும் நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி இன்னும் பலருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் புதிய வல்லமையான ஜபங்களையும் சத்தியங்களையும் நீங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாம் ஜெபிக்கலாம். என்னோடு கூட இணைந்து கொண்டு, என் விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு, உங்கள் சரீரத்தில் இரத்த உற்பத்தி பெருகி ஆண்களாக இருந்தால் 13 பாயிண்ட்டுக்கும் பெண்களாக இருந்தால் 12 பாயிண்ட்டுக்கும் அது கடந்து வருகிறதுன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆரோக்கியமாய் இருக்கிறவங்க கூட உங்களுடைய இரத்தத்தின் அளவு சரியான அளவில் இருக்கும்படியாக அதற்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து கொண்டு ஏறிடுங்கள். உங்க சரீரத்தில் இரத்தத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் பெருகி பெரும் ஆரோக்கியம் உண்டாகத்தக்க விதத்தில், பலகீனம் இல்லாத வியாதி இல்லாத வாழ்க்கை உண்டாகத்தக்க விதத்தில் ஆரோக்கியமானவர்களும் கூட என்னோடு கூட இணைந்து கொண்டு நீங்க ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய ஆண்டுல உடல் பலவீனத்தால் சோர்ந்து போயிருக்கக்கூடிய, இரத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்காக இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. சங்கீதத்தின் புத்தகம் 105:37 நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லைன்னு சொல்லி இருக்கீங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவராகிலும் இல்லையே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் 40 வருடங்கள் கடந்து போனார்கள். அந்த 40 வருடங்கள் அவர்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த மன்னாவை மட்டுமே அவர்கள் புசித்தார்கள். அந்த மன்னா புசித்த அவர்களுடைய சரீரத்தில் ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உடைய குறைவுகள் ஏற்படல. விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே எதுவுமே குறைவு அவர்களுடைய சரீரத்தில் ஏற்படல. அதே போல அவங்களுக்கு புரோட்டீன் குறைவு ஏற்படல, கார்போஹைட்ரேட் குறைவு ஏற்படல, அதே போல ஃபேட்டுடைய குறைவு ஏற்படல. அவங்களுடைய சரீரம் முழுவதிலும்
உடலும் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்பட்டது. அவங்க புசித்தது ஒரே ஒரு மன்னா. எங்களை போல விதவிதமாய் வெவ்வேறு காரியங்களை அவர்கள் புசிக்கவில்லை. ஆனாலும் அந்த மன்னாவில் அவர்கள் சரீரத்திற்கு தேவையான அத்தனையும் அவர்களுக்கு காணப்பட்டதே. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை இவர்களை விட்டு நீர் விலக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் என்ன புசிக்கிறார்களோ அதில் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இவர்களுடைய தண்ணீரில் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். சரீரத்திற்கு தேவையான அத்தனை சத்துக்களும், ரத்தம் ஊறுகிறதற்கு தேவையான அத்தனை சத்துக்களும் ஆண்டவரே அப்பா இவர்களுடைய உணவில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற இவர்களுடைய சரீரத்தில் ரத்தம் பெருகுவதாக, எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் பெருகுவதாக, வியாதி இவர்களுடைய சரீரத்தை விட்டு விலகுகிறது என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்ப என்னோடு கூட இணைந்து கொண்டு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற என்னுடைய சரீரத்தில் இரத்த குறைபாடோ அல்லது சரீரத்தில் வேறு எந்த ஒரு வியாதியோ பலகீனமோ இருக்க முடியாது. அவை சுட்டரிக்கப்படுகிறது, குறைவுகள் நிறைவாகிறது. அதே நேரத்தில் தேவையில்லாதவை, வியாதிகள், பலகீனங்கள் என்னை விட்டு விலகுகிறதுன்னு நீங்க இப்ப சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுடைய சரீரத்தில் பலகீனங்களுக்கு பதிலாக பலன் உண்டாகிறது, வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியம் உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 103:5 படி ஆண்டவரே, நன்மையினால் அருமை பிள்ளைகளுடைய வாயை நீர் திருப்தியாக்குகிறீர். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுடைய வாழ்நாளை சகலவிதமான நலன்களினாலும் நீங்க நிறைவுறச் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமானமாய் இவர்களுடைய வயது திரும்ப வாழ வயதாகிறது. இவர்களுடைய உடல் ஸ்ட்ராங் ஆகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய இளமை கழுகின் இளமையை போல் புதிதாய் பொலிவுறுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா சரீரத்தில் இரத்த உற்பத்தி பெருகி இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இவர்களுடைய உடலின் உள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது சீரமைக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஹீமோகுளோபின் குறைவுகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இப்பொழுது அது நிறைவாகிறது, பூரணமாகிறது, உற்பத்தியாகிறது. ரெட் பிளட் செல்ஸ் சரியாக உருவாகாத நிலைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ரத்தம் ஊறுகிறது என்று நான் சொல்லுகிறேன். பெண்களில் ஏற்படக்கூடிய அயன் லாஸை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அது ஈடுகட்டப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். மாணவர்கள் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா உடல் சோர்வுகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே மாணவர்களுக்கும் ரத்தம் உற்பத்தியாகிறது, சிறு பிள்ளைகளுக்கும் ரத்தம் உற்பத்தியாகிறது. வயதானவர்களின் பிளட் வீக்னஸ் இப்பொழுது விலகுகிறது என்று நான் சொல்லுகிறேன். காரணம் தெரியாத தலை சுற்றல், சோர்வு, மூச்சு திணறல், இவை எல்லாவற்றின் வேரிலும் தேவனுடைய சுகக்கிருபை இப்பொழுது பாய்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே மாதவிடாயினால் உண்டாகிற அந்த இரத்த இழப்புகள் ஆண்டவரே அப்பா எக்ஸஸ் ப்ளீடிங்னால உண்டாகக்கூடியதான அந்த இரத்த இழப்புகள் இப்பொழுது அது நிற்பதாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இரத்த உற்பத்தி பெருகுகிறது. கர்த்தாவே, இரத்தம் உருவாகக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள்ல இயேசுவின் நாமத்தினாலே இரத்த ஓட்டம் செல்லக்கூடிய நரம்புகள்ல உடலின் ஒவ்வொரு அணுக்களிலும் உம்முடைய ஜீவன் இப்பொழுது கிரியை செய்கிறது. உம்முடைய ஜீவன் இப்பொழுது பாய்ந்தோடுகிறது. உண்டாவதாக என்று சொல்லி சகலத்தையும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே மனிதனுடைய சரீரத்தை மண்ணினால் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதி ஜீவனை உள்ளே கொடுத்து அந்த ஜீவனை இரத்தத்தில் வைத்த தேவன் இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவனை இப்பொழுது இவர்களுடைய சரீரத்தில் ஓடச் செய்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே குறைவுகள் நிறைவாகிறது, இரத்த உற்பத்தி பெருகுகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளே இவர்களுக்கு ஜீவனும் இவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் தடக்கூடியதான
உடைக்கப்படுவதாக இருக்கிறது என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. ஜீவன் தருகிற உம்முடைய வார்த்தைகள் இவர்களுடைய சரீரத்தில் கிரியை செய்யட்டும். வார்த்தையை இப்பொழுது இந்த ஜெபத்தின் மூலமாகவும் இவர்களுக்குள் நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். நான் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இவர்களுக்குள் போய் ஆண்டவரே அது கிரியை செய்து இரத்த உற்பத்தியை மட்டுமல்லாமல் சரீரத்தில் பரிபூரண ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். பலவீனத்தின் சுழற்சிகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரம் களைப்பாகக்கூடிய நிலைகள் எல்லாம் இப்பொழுது நீங்குவதாக. தலை சுற்றல், கண் இருட்டல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. உடலுடைய பலம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தினந்தோறும் புதுப்பிக்கப்படுவதாக. பெண்களுக்குள் ஏற்படக்கூடிய எல்லா பிளட் லாஸின் தாக்கங்களும் இப்பொழுது விலகுவதாக. மாணவர்கள் படிக்க முடியாத அளவுக்கு சோர்வடையக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இந்த சுழற்சிகள் உடைக்கப்படுவதாக. சரீரத்தில் பிளட் இன்க்ரீஸ் ஆவதாக. வயதானவர்களுடைய இரத்தத்தில் புதிய வல்லமை பெருகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். பிதாவே, மெடிக்கல் ரிப்போர்ட்கள் சொல்லுவதை விட உம்முடைய வார்த்தையே இறுதி அதிகாரம் உள்ளது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையே இறுதி அதிகாரமாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் செயல்படுவதாக. எசேக்கியேலின் புத்தகம் 37:5 படி கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை பார்த்து, ஆண்டவரே, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று நீர் சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின்படி இப்பொழுது நாங்கள் எசேக்கியேல் 37:5 படி கர்த்தருடைய ஜீவன் இப்பொழுது ஆண்டவரே இவர்களுக்குள் பாய்ந்தோடட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய ஆவி இப்பொழுது இவர்கள் சரீரத்திற்குள், இரத்தத்திற்குள், இரத்த அணுக்களுக்குள், இரத்த சிகப்பு அணுக்களுக்குள் பிரவேசிக்கட்டும் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது அவை ஜீவனை அடையட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த ஜீவன் இப்பொழுது இரத்தத்தில் கடந்து போவதாக, உடலில் கடந்து போவதாக, மூச்சில் கடந்து போவதாக. இப்பொழுது உம்முடைய அபிஷேகம், ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் இப்பொழுது இவர்களுடைய சரீரம் முழுவதிலும் இரத்தத்திலும் பாய்ந்தோடட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாய் வருகிற அந்த இரத்த குறைவு, அந்த பலவீனங்கள், பெண்கள்ல காணப்படுகிற உடல் சோர்வு, இந்த பேட்டர்ன்ஸ் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் உடைக்கப்படுவதாக. பில்லி சூனிய ஆவிகள், விக்கிரக ஆவிகள், இரத்தத்தை குடிக்கக்கூடிய விக்கிரகங்கள், இப்படிப்பட்டதான கிரியைகளின் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் உடைக்கப்படுவதாக. கலாத்தியரின் புத்தகம் 3:13 படி கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் தூக்கப்பட்டு, ஆண்டவரே, நீங்க சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சகல சாபத்திலிருந்தும் மீட்டு கொண்டதனால சாபத்தினால் உண்டாகக்கூடிய சோர்வுகளோ, இரத்த இழப்புகளோ, இரத்த உற்பத்தி குறைவோ, இப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இனி சோர்வு இல்லை என்று சொல்லுகிறோம். எனக்கு ஏன் இப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை என்று சொல்லுகிறோம். உடல்நிலை குறித்த பயம் இல்லை என்று சொல்லுகிறோம். இரத்த குறைவினால் உண்டாகக்கூடிய எல்லா விதமான பக்க விளைவுகளும், பக்க நோய்களும் கூட இப்பொழுது விலகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். 2026 ரத்தம் பெருகுகிற ஆண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம். பலவீனம் விலகுகிற ஆண்டு என்று சொல்லுகிறோம். சரீரம் ஆரோக்கியமாக, ஆரோக்கியம் பெருகுகிற ஆண்டு என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடனடி சுகம் இப்பொழுது உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் உடனடி சுகம் இப்பொழுது உண்டாகிறது. ஆழ்ந்த சீரமைப்பு இரத்தத்திலும் முழு சரீரத்திலும் இப்பொழுது உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன். நிலையான ஸ்ட்ரென்த் உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன். நிலையான ஸ்ட்ரென்த் உண்டாகிறது என்று சொல்லுகிறேன். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிளட் சம்பந்தமான, ஹெல்த் சம்பந்தமான பிரேயர் ரிக்வெஸ்ட் நீங்க கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யுங்க. ஒவ்வொருவருக்காகவும் கண்டிப்பாக நாங்க ஜெபிப்போம். எங்கள் ஊழியத்திற்காகவும், எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்கள் தொடர்ந்து தயவு செய்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியம் உங்களுக்கு ஜெபத்தை, வார்த்தையை, வல்லமையை, அபிஷேகத்தை, சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியம்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா இந்த ஊழியத்துல ஒரு பங்காளராக இணைந்து மாதம் தோறும்
ஒரு விசுவாச காணிக்கையை விதைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். அப்படி பங்காளராக இணைந்து கொண்டு ஏராளமானோர் தங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக்கத்தையும் அற்புதத்தையும் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். அது உங்களை ஆசீர்வதிக்கும். ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடக்குது. அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல நடத்தி கொண்டிருந்ததான அந்த ஜூம் மீட்டிங்க முதல் வெள்ளிக்கிழமைகளுக்கு நாங்கள் மாற்றுகிறோம். மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமைகள்ல நமக்கு ஜூம் மீட்டிங் நடக்குது. அதுல நீங்க கலந்து கொள்ளுகிற போது நீங்க ஏராளமான அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கும் நீங்கள் இந்த எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணில் நீங்க தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய மெசேஜாக மட்டும் நீங்கள் அதுல நீங்க அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.